இல்லை ரிப்போர்ட் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்களுடைய நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் அதை சொல்ல முடியாது. இன்னும் அனாலிசிஸ் போகல. நான் இப்போ தான் போகிறோம். நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். போய் தான் ரிப்போர்ட்டை எங்களுடைய ஹெட் குவார்ட்டருக்கு உங்களுடைய பரிந்துரை பட்டியலிட்டு மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை இப்போ எப்படி சொல்ல முடியும்? சரி, இந்த அறிக்கை வந்து எவ்வளோ நாளுக்கு சார் நீங்கள் கொடுத்தீங்க? ஈவினிங் ஈவினிங் கொடுத்துருவீங்க. புதுக்கோட்டை வடகாடு விவகாரம் தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் விசாரணை நடத்தி வருகிறார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், எவ்வளவு பேரிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள். அது வடகாடு கிராமத்தில் கடந்த 5ஆம் தேதி இரு சமூகத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக கிட்டத்தட்ட 29 பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுல 10 பேர் வந்து பட்டியலிட்டு மக்களை சேர்ந்தவர்கள். இவர்கள் 10 பேரும் வந்து தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறை கைதிகள் வார்டில் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இந்த வழக்கு வந்து முறையாக நடைபெறவில்லை, விசாரணை நடைபெறவில்லை என்று மாவட்ட ஆட்சியரை குற்றம் சாட்டி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. இந்த விசாரணையில் வந்து மாவட்ட ஆட்சியர் அருணா, திருச்சி தலைவர் ஐஜி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆஜராகினர். மாவட்ட ஆட்சியர் அருணா வந்து சம்பவம் நடந்த தினத்திலிருந்து இன்று வரை அந்த பகுதிக்கு வந்து சென்று பார்க்கவில்லை. ஏன் சென்று பார்க்கவில்லை என்று கண்டித்த மதராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வேண்டும். அதனை தொடர்ந்து தேசிய பட்டியலினத்து ஆணைய உறுப்பினர்கள் வந்து இந்த இடத்தை பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நேற்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேசிய பட்டியலினத்து ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் தலைமையில் வந்து 3 பேர் இன்று காலை வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பட்டியலினத்து மக்களை சந்தித்து விசாரணை நடத்தினர். அன்று நடந்தது என்ன, யார் மீது தவறு உள்ளது, அந்த பகுதியில் வந்து என்ன பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து வந்து அவர்கள் கேட்டறிந்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து வடகாடு கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விசாரணை நடத்த உள்ளனர். இந்த நிலையில் தந்தி டிவிக்கு பேட்டி அளித்த தேசிய பட்டியலினத்து ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் இன்று மாலைக்கு தனது அறிக்கையை வந்து தன்னுடைய தலைமையகத்துக்கு அனுப்பிவிடப் போவதாகவும் கூறினார். தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இறுதியில் இன்று மாலைக்கு அறிக்கை வந்து தேசிய பட்டியலினத்து ஆணைய இயக்குநர் ஆணையகத்துக்கு வந்து அனுப்பப்படும் என்று தகவலை தெரிவித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.